அம்மு கொஞ்சம் நில்லு. அம்மு நில்லுன்னு சொல்றல. இங்க பாரு, நாம கடைசி நேரத்துல இந்த மாதிரி நாம பிளானை தேவையில்லாம சேஞ்ச் பண்ணா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். பிரபா, நான் எந்த பிளானையும் சேஞ்ச் பண்ணல, அதே பிளான் தான். ஆனா சஜஷன் மட்டும் தான் சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த விஷயம் பிரக்யாவுக்கோ இல்ல பாட்டிக்கோ தெரிஞ்சா என்ன ஆகும்? பிரபா, ரிலாக்ஸ். அக்காவுக்கும் பாட்டிக்கும் எப்பவும் என்னோட பிளான் ரொம்ப பிடிக்கும். இந்த சஜஷனையும் கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம? நீ நினைக்கிற மாதிரி உன் ஐடியா ஒண்ணு அவ்வளவு நல்லா இல்ல. அக்கா இவங்க என்ன பண்றாங்க? பார்த்தா தெரியல, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. Are you catching my point? What point? ஓ ஹலோ, எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு சீக்கிரமா முடியணும். இங்க உட்கார்ந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்க கூடாது. ஏய், வாய மூடு. ரொம்ப அதிகமா பேசுற. பாட்டி, ஆக்சுவலி நானும் பிரபாவும் சண்டை போடல. நாம நடத்த போற கோலாட்டத்தோட சேர்த்து ஏதாவது எக்ஸைட்டிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணா எவ்வளவு ஜாலியா இருக்கும். நீங்களே நினைச்சு பாருங்க பாட்டி. கோலாட்டத்தோட வேற என்ன சொல்றேன் பாட்டி. ஜஸ்ட் இமேஜின், இந்த கோலாட்ட போட்டிக்கு நாம மட்டும் கேஷ் பிரைஸ் வச்சோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்க கூட பணத்துக்காக டான்ஸ் ஆட வருவாங்க. அதனால நாம மணி பிரைஸ கூட ஹையா தான் வைக்கணும். 10 lakhs. 10 லட்சமா? பாட்டி, நானும் கலந்துக்கிறேன் பாட்டி. உன்னோட யோசனை எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா இந்த 10 லட்சம் ரூபாவை யாரு கொடுப்பாங்க? என்ன பாட்டி, அதுக்கு என் பிரபா இருக்கான்ல. என்ன விளையாடுறே நீ? 10 லட்சமா? நான் எங்க போவேன்? 10 பிரபா, உனக்கு நான் முக்கியமா இல்ல 10 லட்சம் முக்கியமா? என்ன நடக்குதுங்க? யாரும் ஏன் வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா அது என்னன்னாக்கா, அது எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? எனிவேஸ், உனக்கு வேலை செய்யறது தானே முக்கியம். அதை பத்தி மட்டும் கேளு. நாங்க பேசுறதுல தலையிடாத. ஓகே, நீங்க எல்லாரும் வேலை பண்ணாம இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. நான் ஒருத்தரையும் விட போறதில்ல, எல்லாரையும். ஏய், அறிவில்ல? உன் கண்ண எங்க வச்சிருக்க? அக்காக்கு மட்டும் அடி பட்டு இருந்தது, உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன். ரோஹித், இப்ப எதுக்கு நீ அவர் திட்டுற? அவர் தப்பு எதுவும் இல்ல, நான் தான் பார்க்காம. இங்க பாரு, வேலைய சீக்கிரமா பண்ணி டைம்க்கு முடிக்க பாரு. ரோஹித், யாரா நீ? இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையா? நான் இளைய தளபதி விஜய், எல்லாருக்கும் தெரியறதுக்கு உங்க வீட்ல டெக்கரேஷன் பண்ண வந்திருக்கேன். சரி சரி, ஒழுங்கா பண்ணுவா. நீங்க இந்த டெக்கரேஷன் ஆள் தானே? நைஸ் டி-ஷர்ட், ஜாக்கெட்டு ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். அபிகிட்ட கேட்டுட்டேன். ஆனா அவனால பணம் அரேஞ்ச் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அவனுக்கு யார் அவ்வளவு பணம் தரப்போறாங்க? ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்லைன்னா ராஜு நான் முன்னாடி எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும். கவிதா, நீ கோலாட்டத்துல கலந்துக்கிறல்ல? இல்ல. ஏன்? எல்லாரும் கலந்துக்கிறாங்க, நீயும் கலந்துக்க வேண்டியதானே? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.